Hi guys, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் From Chennai Central. நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. இன்னைக்கு நம்ம சேனல்ல vlog எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஃபன் vlog-ஆ இருக்க போறது இல்ல, ஒரு ஃபன் சேலஞ்சா இருக்க போகுது. ஏன்னா அட்வென்ச்சரஸாவும் இருக்க போகுது. அட்வென்ச்சரஸ் ஏன்னா காலையில நம்ம ட்ரை பண்ற டைம் அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ்னு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய ஒரு ரிக்வெஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் சொல்லியிருக்காரு. நீங்க 3 பேர் வந்து ஒரு சேனல் நடத்துறீங்க, ஸோ 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுங்கன்னு. ஒரு ஒரிஜின் ஒரு டெஸ்டினேஷன், அதாவது சேம் ஒரிஜின் சேம் டெஸ்டினேஷன், பட் 3 டிஃப்ரெண்ட் ரூட்ல 3 டிஃப்ரெண்ட் வழியில ட்ரை பண்ண போறோம். அதுக்கு ஆகக்கூடிய செலவு, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எந்த ரூட் பெட்டரா இருக்கு, எல்லாத்தையுமே இன்னைக்கு சேலஞ்சில் பார்க்க போறோம். ஸோ 3 பேர் 3 ரூட்னா நான் ட்ரை பண்ண போறது பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின்ல ட்ரை பண்ண போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் டவுன்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் லோக்கல் ட்ரெயின்ல ட்ரை பண்ண போறேன். அதே நான் போறது பாத்தீங்கன்னா பறக்கும் ட்ரெயின். எம்ஆர்டிஎஸ்னா பறக்கும் ட்ரெயின். ஓகே, அதே நான் போறது பாத்தீங்கன்னா சேம் பார்க் ஸ்டேஷன்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் இந்த ஹாட்டான ரூட்ல ட்ரை பண்ண போறோம். அந்த எக்மோர் வழியா போகக்கூடிய எக்மோர் வழியா போற ஹாட்டான ரூட்ல. எஸ், ஸோ 3மே டிஃப்ரெண்ட் ரூட்டு. அதில் ட்ரை பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரல் சர்பர்பன் ஸ்டேஷன் கிட்ட எந்த இடத்துல இன்ட்ரோ ஆரம்பிச்சோமோ அப்படியே லிஃப்ட்டில் நம்ம மெட்ரோக்கு இறங்கிட வேண்டியதான். கரெக்டாக 6:25க்கு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய் மவுண்டில் சந்திப்போம். ரெகுலர் பேசஞ்சராக இருந்திருந்தால் என்சிஎம்சி கார்டு இல்லை மெட்ரோ கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி போயிருக்கலாம். நம்ம வந்து எப்போயாச்சும் தான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது, ஸோ டேரெக்டாக போய் டிக்கெட் எடுக்க வேண்டியதான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம்மில் எடுத்து ஒரு 20% ஆஃபர் கிடைக்கும். அதனால் எப்போவுமே நான் அதில் எடுத்துருவேன். 32 ரூபா ஆச்சு சென்ட்ரல்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு. டிக்கெட் கவுண்டரில் எடுத்திருந்தால் 40 ரூபா இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:25 ஆகுது. சென்னை சென்ட்ரல் சர்பர்பன் ஸ்டேஷன்லேருந்து இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வந்து அப்படியே சப்வேல இறங்கி அந்த பக்கம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எம்எம்சி பில்டிங் கீழே தான் பார்க் ஸ்டேஷன் இருக்குது. பார்க் ஸ்டேஷன் வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கரெக்டாக 6:25க்கு நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, இங்கேருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். டாட்டா பாய். ஸோ சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இவனுக்கும் டாட்டா சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. எவ்வளோ நேரம் ஆகும்? 1 ஹவரா? உனக்கு ஷார்ட்டு. ஆமாம், சரி பாப்பமா, பாய். பார்த்து வாங்க. ஆனால் இந்த சேலஞ்சில் அதிகமாக டைம் எடுக்க போகிறது நானாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா நவீன் ப்ரோக்கு மெட்ரோ, அவருக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ இல்லை 7 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ வந்துக்கிட்டே இருக்கும். இவன் மேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லோக்கல் ட்ரெயின் செங்கல்பட்டு லோக்கல் வந்துருச்சு. ஸோ நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகும். ஸோ 6:25க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணோமா, நமக்கு 6:50க்கு தான் இங்கே ட்ரெயின் வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க ட்ரெயின் வந்துருச்சு, அவங்க நிறைய ஏறி போயிருப்பாங்க. நம்ம தான் இந்த ட்ரெயின்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23.98 கிலோமீட்டர்ஸ், 24 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். ஃபேரன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 10 ரூபாங்க. ஏர்போர்ட் மெட்ரோ வழியாக போகணும்னு நினச்சிங்கன்னா 5 and 6 பிளாட்ஃபார்ம் போகணும். பட் அந்த மெட்ரோ வழியாக போனால் டைரக்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் கனெக்ஷன் கிடைக்காது. ஆலந்தூர் போய் மாறி தான் போகணும். பட் கோயம்பேடு வடபழனி வழியாக போனால் டைரக்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ கிடைக்கும். அந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். இந்த மெட்ரோ ஏர்போர்ட் போகிறதான். ஸோ அடுத்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். அந்த கேப்பில் ஒரு சின்ன வாட்டர் பிரேக். நம்ம இன்றைக்கி போக போகிற ரூட் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷன்ஸ்லாம் கவர் பண்ணுதுன்னா சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து சென்னை எக்மோர், நேரு பூங்கா, கீழ்பாக், பச்சைபாஸ் காலேஜ், ஷெனாய் நகர், அண்ணா நகர் ஈஸ்ட்டு, அண்ணா நகர் டவரு, திருமங்கலம், கோயம்பேடு, சிஎம்பிடி, அரும்பாக்கம், வடபழனி, அசோக் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், ஆலந்தூர், அங்கேருந்து பரங்கிமலை மெட்ரோ. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி போகிற ரூட் மாதிரி தான் இருக்கும். பட் மெட்ரோ கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது ஃபாஸ்ட்டாக இருக்கா மற்றதை கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்துடலாம். 6:40க்கு நம்ம ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. நல்லாவே கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா மார்னிங் டைமில் சென்ட்ரல் வர ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரெயினில் இறங்குறவங்க எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற ஏரியாஸ் போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே சென்னை பார்க்லேருந்து கிளம்பி எக்மோர் ஸ்டேஷன் வழியாக நுங்கம்பாக்கம்
மாம்பழம் கிண்டி ஸ்டேஷன் வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் போக போகிறோம். நான் ஹாட்டான ரூட்டுன்னு சொல்லியிருப்பேன்ல, செம்ம க்ரௌடடான ரூட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்குங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த எக்மோர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போகிறதுனால நிறைய ட்ரெயின்ஸ் ரொம்ப டிலேவாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சென்னை பீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செங்கல்பட்டு ட்ரெயின்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெயின் அங்கே நிற்கிது, ஏற முடிஞ்சால் ஏறுவோம், இல்லைனா அடுத்த ட்ரெயினில் அப்படியே போக வேண்டியது தான். ரிஸ்க் எடுக்க விரும்பலைங்க. ஸோ அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்னலுக்காக அவுட்டர்லேயே போய் போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டைம் நிறைய இருக்குது. நான் ஏன் இந்த ட்ரெயினை விட்டு அடுத்த ட்ரெயின் பொறுமையாக போகலான்னு பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ட்ராவல் டைம் தான். ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் 26 மினிட்ஸ் தான் ஆகும் ஆஸ் பர் டைமிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் அவங்க 2 பேரும் ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கான டைம். இந்த எம்ஆர்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 55 நிமிஷம் ஆகும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி அண்ணா நகர் வழியாக கோயம்பேடு போய்ட்டு கோயம்பேடுலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரணும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் 1.25 மணி நேரத்துக்கிட்ட டைம் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக அவசரமே இல்லாமல் போகலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:58க்குங்க நம்மளுக்கு செங்கல்பட்டு லோக்கல். 6:58க்கு சொன்னேன், டைம் பார்த்தீங்கன்னா 6:58. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சுங்க. தெளிவாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு. ஸோ நம்ம கிளம்புற டைம் சரியாக 6:50ங்க. ஸோ இந்த ட்ரெயின் சென்னை பீச்சில் ஆரம்பித்து பார்க் டவுன் ஸ்டேஷன் வழியாக மயிலாப்பூர், திருவான்மியூர், வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் போகுது. நடுவில் இருக்கிற மெயின் ஸ்டேஷன்ஸ், அதர் மெயின் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பா கிரவுண்டு, கோட்டூர்புரம், திருவான்மியூர், அடையார் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரிபா நகர்னு வரும், இல்லை இந்திரா நகர்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தரமணி, பெருங்குடி, அண்ட் தென் வேளச்சேரியில் ஒரு சின்ன ஹால்ட்டு போட்டு புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் வழியாக நமக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு ரீச் ஆகுதுங்க. டோட்டலாக எக்மோர்லேருந்து இந்த பக்கம் ஆலந்தூர் வரைக்கும் 14 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் இந்த ரூட்டில். half the distance கோயம்பேடு ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்த நிறுத்தம் ஈக்காட்டு தாங்கல். இடதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். Passengers are requested. Next station, Alandur. Doors will open on the left. Alandur. அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாரும் ஆலந்தூரில் இறங்கிடுறாங்க. எல்லாருமா இந்த கோச்சில் 2 பேர் தான் இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து ப்ளூ லைன் இருக்குல்ல, ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து கிண்டி, தேனாம்பேட்டை அங்கெல்லாம் போயிடலாம். ஸோ ஒரு இன்டர்சேஞ்ச் ஆகிற ஏரியா, அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் முழுசாக இங்கேருந்து காலி ஆகிடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் லாஸ்ட் ஸ்டேஷன், ஒரே ஸ்டாப் தான். MRTS மற்றும் புறநகர் தொடர் வண்டிகளுக்கு இங்கு இறங்கும். அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்கிறாங்க எம்ஆர்டிஎஸ் மற்றும் புறநகர் ரயில்களுக்கு இங்கே இறங்கும்னு. இந்த ட்ரெயின் 6:40க்கு சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆச்சு, 7:20க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ டோட்டல் ட்ராவல் டைம் 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும் எப்படி மெட்ரோவில் போகிறது தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் டைமாக இருக்கும்னு. பட் இருந்தாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிறையா கூட்டம் ஏறுறாங்கப்பா. இன்னைக்கு எக்மோர் அவுட்டரில் ஹோல்டு கிடையாதுங்க, டேரெக்டாக சிக்னல் த்ரூ கொடுத்துட்டாங்க. நான் எதிர்க்க பீச் வண்டி போயாச்சு ஆல்ரெடி.
இந்த டிலே மெயினாக எதுக்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்பன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போதில்லை. ஸோ லோக்கல் ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்முக்கு தான் டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ 5 and 6 தான் மாறி போகிறதுனால அவுட்டரில் சிக்னல் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணி உள்ளே போகுது. ஏன்னா எக்ஸ்பிரஸஸும் மேனேஜ் பண்ணணும், லோக்கல் ட்ரெயினும் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த டிலே இந்த எக்மோர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் நடக்கும். ஸோ எக்மோருக்கு முன்னாடி எக்மோர் தாண்டிட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த டிலே இப்போதைக்கு ஆகிட்டு இருக்கு. April 6க்கு மேலே அதுவும் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். சென்னை பீச்லேருந்து 1/2 hour ஒன்ஸ் தான் செங்கல்பட்டுக்கு லோக்கல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை எக்மோர்லேருந்து டெடிக்கேட்டடாக ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க வித் 2-way ஸ்டாப்ஸ். மாம்பலம், கிண்டி மட்டும் நிற்கிற மாதிரி இங்கேருந்து டெடிக்கேட்டடாக ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் தாம்பரத்துக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் ஆகிற ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்மோரில் பிளாட்ஃபார்ம் 1, 2. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் கிளம்ப 1, 2, 3 இந்த 3 பிளாட்ஃபார்ம் வந்து தான் கிளம்பும் டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் லெஃப்ட்டில் வர்றது. ரைட்டில் அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ட்ரெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை விட்டிங்கன்னா அடுத்து வந்து கிண்டி, மாம்பலம் இந்த 2 ஸ்டேஷன் மட்டும் தான் நிற்கும். ஸோ இன்பிட்வீன் வேறு எங்கேயுமே நிற்காது இது. இப்போதைக்கு சென்னை எக்மோர் வரைக்கும் ரன் ஆகிற ஒன் ஆஃப் தி எக்ஸ்பிரஸஸில் இவங்க ஒருத்தங்க பேர்ல் சிட்டி. ஸோ மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் ஷார்ட் டர்மினேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் வரைக்கும் ஆப்ரேட் ஆவான். மெயின் டவுட்டே என்னன்னா நம்ம மதுரைக்கார் வீடியோ எடுக்கிறாரா இல்லை ரெகுலராக போகிற மாதிரி தூங்கிட்டு போகிறாரான்னு தெரியல. ஸோ இந்த சேலஞ்ச் 3 பேருமே வீடியோ எடுத்து போட வேண்டியது தான். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். நவீனை பற்றி தெரியும், அவர் வந்து பற்றி கண்டிப்பாக எடுத்துருவார். ஸோ நம்ம மதுரைக்கார தான் டவுட். ஸோ சென்ட் தாமஸ் மட்டும் போய் பார்ப்போம் வீடியோ எடுத்துருக்காரா இல்லை மனுஷன் தூங்கிட்டாரா, இந்த சேலஞ்ச் சக்ஸஸ் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதான்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் பார்க்கணும். கிண்டியில் நல்லா கூட்டம் ஏறுதுங்க இந்த வண்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்தியாஸ் ஒன் ஆஃப் அ கைண்டுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது, இன்னும் எக்ஸாக்டாக காட்டுறேன். ஒரு பக்கம் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது, மெட்ரோ பில்லர், லோக்கல் ட்ரெயின் பில்லர் 2 ஒன்றா மெர்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து இப்போ டபுள் எலிவேட்டட் காரிடாராக மாறிடுச்சு. மேலே மெட்ரோ, கீழே MRTS. எஸ், இது தாங்க பியூட்டி. ஸோ கீழே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர மற்றும் புறநகர் ரயில்களுக்கான பாதை. நடுவில் இப்போ நம்ம போயிட்டுருக்க வந்து பார்த்தீங்கன்னா MRTS பறக்கும் ரயில் பாதை. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பாதை. ஸோ இந்த 3ம் ஆக்சுவலாக ஒன்று சேர்ந்து சங்கமிக்கிற இடமா இருக்குதுங்க. வா, செம்ம. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் MRTS ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:45.
ஸோ பரங்கிமலை எம்ஆர்டிஎஸ்க்கான டெடிகேட்டட் டிக்கெட் கவுண்டரு. அப்படியே வாங்க நம்ம வெளியே போயிடலாம். மேலே கேட்குற சத்தம் வந்து மெட்ரோவோட சத்தம். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 லைனும் பார்த்துடலாம். அந்த பக்கம் எம்ஆர்டிஎஸ் லைனில் அருவி வந்துட்டுருக்காரு, இந்த பக்கம் தாம்பரம் லைனு மாதவன் வந்துட்டுருக்கான். பறக்கும் ரயில் லைனு ஸ்டேஷனு, மவுண்ட் ஸ்டேஷன், பறக்கும் ரயிலில் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அது. வேளச்சேரி எம்ஆர்டிஎஸில் அருவி வந்துட்டுருக்காரு, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருக்கோம். எங்கே ப்ரோ இருக்கீங்க? பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேளச்சேரி, புழுதிவாக்கம், மாதம்பாக்கம்லாம் தாண்டி வரணும். ஓகே ப்ரோ, வச்சிடுறேன். அடுத்து வந்து மாதவனுக்கு கால் பண்ண போகிறோம். அவன் வரது தான் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான லைன். அந்த எக்மோர் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த எக்மோர் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் லேட்டாக தான் ட்ரெயின்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, எங்கே இருக்கா? எங்கே வந்தாச்சா? ஓ வந்தாச்சா மவுண்ட்டு. அப்போ கீழே போயிடலாம் நம்ம. மெட்ரோவிலேருந்து நடந்து வந்து லெஃப்டில் போனால் வெளியில் அவுட்டருக்கு போயிடலாம். நேராக போனால் புறநகர் பரங்கிமலை நிலையம் போகலாம். அதே சமயத்தில் எம்ஆர்டிஎஸும் அப்படி போகலாம். எம்ஆர்டிஎஸ் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் எடுத்துகிட்டு கீழே போனால் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். ஃபோன் அடிக்கலாம் இவருக்கு, வந்துட்டார் இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஹலோ, எங்கே இருக்கீங்க? மவுண்ட் ஸ்டேஷன் வந்தாச்சா? எப்பயும் வந்தாச்சா? சார் நான் கீழே இருக்கேன், நான் மேலே வரேன் இருங்க. 7:28க்குலாம் பரங்கிமலை, அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. 6:58க்கு அங்கே ஏறணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஸோ அது அந்த எக்மோர் அந்த இஷ்யூவெல்லாம் தாண்டியே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்மோரில் அந்த ஷிஃப்ட் ஆகி வரதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் வரவர் ஆல்ரெடி வந்துட்டாராம். ஸோ இன்னொருத்தர் அந்த எம்ஆர்டிஎஸில் வரவர் தான் வரல. ஸோ வந்துட்ட பிறகு டீட்டெயில்ஸில் கிளியராக பார்ப்போம். நம்ம எடுக்கலான்னு பார்த்தா அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு வந்தா? 7:28. நம்ம 7:20க்குலாம் வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்மோர் லைனில் வர இவன் தான் வந்து லேட்டாக வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஏன்னா அந்த எக்மோர் லைன் நடக்கிறதுனால. ஆனால் இன்றைக்கி என்னமோ வந்து நல்ல நேரம் கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு, சீக்கிரமே வந்துருச்சு. பட் மொத்தத்துலேயே அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்டஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ்ல இந்த 3 இதில் ஃபாஸ்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பார்க்லேருந்து சென்னை எக்மோர் வழியாக இங்கே மவுண்ட் வரது தான் ஃபாஸ்டஸ்ட். டிஸ்டன்ஸ் என்ன கம்மி, இப்போ நம்ம டிஸ்டன்ஸும் கம்மி. பட் ஆனால் ட்ராவல் டைம் வைஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஷெட்யூல் படி 26 மினிட்ஸ் தான். நம்ம வந்து மெட்ரோ வந்து ஈஸியாக வர மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுற்றி வரதுனால 40 மினிட்ஸ் டோட்டல் ட்ராவல் டைம். ஸோ அந்த ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா அருவி வந்துக்கிட்டு இருக்காரு. இருக்கிறதுலே அவர் தான் வந்து லாஸ்ட்டாக வராரு. தெரிய வர இங்கேருந்து அவர் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரா, தூங்கிட்டு வராரான்னு தெரியல. அதுதான் மெயின் டவுட்டு எனக்கு. கால் பண்ணாரு. எடுக்கிறாரா? நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மதுரைக்கார் சொதப்பிட்டாருன்னு. ஏதாச்சும் ஒரு டோர், அங்கே ஒரு டோரில் யாரோ நிற்கிறாங்க. அவரா? இல்லை இல்லை. சரி, கடைசி கோச்சில் இருக்காரு. தெரியுது. ஸோ தெரியுதுங்களா, கடைசி கோச் அந்த பேண்டாக்கு கீழே இருக்க டோரில் அந்த கருப்பு சட்டை, அந்த கருப்பு சட்டை தான் நம்ம மதுரைக்கார். அதெல்லாம் தெரியாது. 7:48 நம்ம மதுரைக்கார் வந்தாச்சு. மதுரைக்கார் வீடியோ எடுத்துன்னு வந்தீங்களா, தூங்கிட்டு வந்துட்டீங்களா? தூங்கிட்டு வந்தீங்களா, வீடியோ எடுத்துன்னு வந்தீங்களா? வீடியோ எடுத்து வந்துட்டு இருந்தேன். ஸோ ஆரம்பித்தது ஒரு இடத்துல ஆரம்பித்தோம், முடிக்கிறது ஒரு இடத்துல முடிச்சிட்டோம். ஆனால் வேறு வேறு பாதையில் சிறப்பாக வந்தாச்சுங்க. வேறு வேறு பாதையில் சந்தித்த
பிரிந்த ஆடுகள் அது ஏதோ ஒரு டைலாக் ஒரு டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. இது இரு மந்தையில் இருந்த ஆடுகள் வெவ்வேறு பாதையில் போனது, திரும்பி வரும்போது பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ நான் சொல்லிடுறேன், மெட்ரோவில் வந்து நான் வந்து கிளம்புன டைம் 6:40 கிளம்புனேன். 7:20 இங்கே ரீச் ஆயிடுச்சு. டோட்டல் டியூரேஷன் வந்து 40 நிமிஷம் ஆயிருக்கு. டியூரேஷன் வைஸ் ஆவரேஜ் தான், பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 32 ரூபா ஆச்சு ஃபேர். அதுவும் அந்த டிஸ்கவுண்ட் போட்டு எடுத்ததுனால 32 ரூபா, இல்லாட்டி யூஸ்வலாக 40 ரூபா ஆகும் ஃபேர். க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடெல்லாம் இல்லை. மார்னிங் டைமில் நம்ம பீக் ஹாரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து க்ரௌடு வந்து ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏசியில் வந்து காலங்காத்தால் வெயிலில் மாட்டாமல் ஜம்முன்னு வரணும், க்ரௌடில் மாட்டாமல் ஜம்முன்னு வரணும்னா அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 6:58 நம்ம எக்ஸாக்டாக ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துச்சு. ஸோ 6:58 ஏறி 7:28 பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஆச்சு நம்ம வந்ததுக்கு. ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா சீப்பர் 5 rupees தான் ஆச்சு. பட் ஆனால் க்ரௌடு நல்லாவே இருந்துச்சு. க்ரௌடும் பார்த்துருப்பீங்க, செம்ம க்ரௌடு ஏறிச்சு. இந்த கிண்டி ஸ்டேஷன்லையும் சரி, மாம்பழம் ஸ்டேஷன்லையும் சரி, இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு சூப்பராகவே ஏறிச்சு. ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்திருக்கேன். ஏன்னா நான் ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பேன். எக்ஸாக்ட்லி 6:50க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது. இங்கே முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7:45க்கு முடிச்சிருக்கேன். எக்ஸாக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 minutes ஆஃப் டைம் எடுத்துருக்குதுங்க. இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அஃபோர்டபிலிட்டி வைஸ்ன்னு பார்த்தா 10 ரூபான்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் அங்கே 5 ரூபா, இங்கே 10 ரூபா அப்படிங்கும்போது நான் வந்து மிடில் வந்து நிற்கிறேன். க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக க்ரௌடெல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் க்ரௌடாக தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சுங்க. அது ஈவன் தோ இட்ஸ் அ பீக் டைம், நிறைய இந்த மந்தவெளி, அடையாறு, ஐடி ஏரியாஸை கவர் பண்ணாலும் கூட க்ரௌட் வந்து அந்தளவு நம்மளால் பார்க்க முடியல. ஓரளவு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தோன்னா எல்லாமே வேறு ரூட்டு, நடுவில் வந்த ஸ்டேஷன்ஸ் எதுவுமே வந்து மிங்கிள் ஆயிருக்காது. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து அந்தந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் பெஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இந்த சென்னை பீச் தாம்பரம் லைன் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டும் சரி, ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டும் சரி. பட் ஆனால் க்ரௌடட் ரூட்டுங்க இது, ஆனால் டிமாண்டான ரூட் இது. என்னது வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி வைஸ் கரெக்டாக இருக்குது. க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு காலையில் அந்த 6:30 to 7:30 டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. அஃபோர்டபிலிட்டி வைஸும் ஓகே, ஆனால் டைம் டூரேஷன் தான் கூட. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு மாதத்துக்கு இது ப்ரிஃபரபிள் கிடையாது. நான் வந்து ரூட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா அந்த எக்மோரில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவுட்டரில் போட்டு தான் கிளியரன்ஸே கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம நேரம் நம்ம லக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போடாமல் டேரெக்டாக கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் முன்னாடி ட்ரெயின் நான் காமிச்சிருப்பேன் 10-15 நிமிஷத்துக்கிட்ட பார்க் ஸ்டேஷன் வெளியிலே தான் போட்டுருந்தாங்க. அதே நான் காமிச்சிருப்பேன். க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேருந்து ஓடி போய் தண்டவாளத்தில் ஏறுறதுலையுமே காமிச்சிருப்பேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ப்ரிஃபரபிள்னு சொல்ல மாட்டேன் நான். பெஸ்ட் அதுக்கு அடுத்த கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்டிஎஸில் வந்து சேர்ந்துடலாம். கொஞ்சம் ஊரை சுற்றி தான் வரும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ரூட்டு தான் அது. பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்சை ஃபன்னாக முடிச்சாச்சு. அண்ட் இந்த சேலஞ்சோடைய வின்னர் வந்து கடைசியில் அந்த எக்மோர் லைன் தான். நான் தான் எக்மோர் லைன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு வச்சுக்கலாம். நான் தேர்டு வந்து ஏன் சொல்கிறேன்னா டியூரேஷன் வைஸ் நான் தேர்டுன்னு சொல்கிறேன். பட் ப்ரைஸ் வைஸ், அஃபோர்டபிலிட்டி வைஸ் நான் செகண்டு. ஆமாம், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நான் தான். சரி, என்னமோ ஒன்று அப்படியே அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் அப்படியே திரும்பி காட்டுங்க. தெரியாதுங்க, தெரியுங்க, லைட்டாக தெரியுது, நல்லாவே தெரியுங்க. சரி, முடிச்சிடலாம். ஆல்ரெடி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சேலஞ்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் ட்ரெயின் வந்து பறந்து போயிட்டு இருக்குது. நாங்கள் அப்படியே நாங்கள் வந்து பறக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல தூக்கிட போகிறோம். இதெல்லாம் கேட்கல. அப்படியே கிரிஞ்சுன்னு யாரையாச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி போன முறை நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் நல்லா வச்சு செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். அட்லீஸ்ட் ஞாபகத்தில் வச்சதுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த மவுண்ட் ரூட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கனால இந்த ரூட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கனெக்டிங் இருக்கிற ரூட்டு, ஒரே மாதிரி டெஸ்டினேஷன், ஒரே மாதிரி ஒரிஜின் இருக்கிற ரூட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் வந்து சூப்பராக ட்ரை பண்ணிடலாம். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.